தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத பகுதி லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது 12 ஒருவனாகிய இஸ்காரியோத் எனும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஆண்டவரோடு கூட 12 சீடர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீடர்களில் யூதாஸுக்குள்ளே தான் சாத்தான் புகுந்துறான். யூதாஸ்குள் சாத்தான் புக என்ன காரணம்? அவன்கிட்ட பண ஆசை இருந்துச்சு. பண ஆசை இருந்தது நிமித்தமாக சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்தான். 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுக்கறதுக்கு அவன் ஒப்பந்தம் பண்ணினான். இப்படி காட்டி கொடுக்கறதுனால அடுத்து அவருக்கு என்ன நடக்கும்? அந்த காரியங்களை குறித்து கொஞ்சமும் அவன் யோசிக்கலை. அவனுக்கு தேவை காசு, காட்டி கொடுத்தா காசு கிடைக்கும். அதை மட்டும்தான் அவன் திங்க் பண்ணான். இது மாதிரி தான் மனிதர்களுக்குள்ள பொறாமை, வன்மம், கசப்பு, பேராசை, பண ஆசை இதை மாதிரி காரியங்கள் உள்ள மனிதர்களுக்குள்ள சாத்தான் புகுந்து அவனுடைய காரியங்களெல்லாம் செயல்படுத்துவான். ஒரு மனுஷனுக்குள்ள சாத்தான் புகும்போது அந்த மனுஷனை முற்றிலும் அழிச்சிருவான். அவனுடைய நோக்கமே அழிக்கிறது. ஆண்டவர் அவன் யூதாஸ் செய்ய போகிற காரியத்தை குறித்து முன்னாலேயே ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாங்கன்னா, இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தி இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இது மாதிரி ஒன்றாவே கூட இருந்து, ஒன்றாவே ஒரு இதில் சாப்பிட்டு, ஒரு பானையில் சாப்பிட்டு, ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட இப்படி பொறாமையின் நிமித்தமாக, பண ஆசையின் நிமித்தமாக மற்றவங்களுக்கு தீமையான காரியங்களை அவங்க செய்ய துணிகரமாக செய்கிறாங்க. யூதாஸ் ஆண்டவரை முத்தம் செய்து காட்டி கொடுக்குறார். நான் யாருக்கு முத்தம் கொடுக்குறேனோ அவங்க தான் இயேசு அப்படின்னு சொல்லி அவர் காட்டி கொடுக்குறார். அவர் காட்டி கொடுத்த பிறகு அவருக்கு மரண ஆக்கினை கொடுக்குறாங்க. அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப மனஸ்தாபப்படுறார், வருத்தப்படுறார். அவர் செய்த அந்த காரியத்தின் நிமித்தமாகவே ஆண்டவருக்கு அந்த கொடூரமான அந்த மரண தண்டனை வருது. பேதுரு கூட ஆண்டவரை மறுதலிக்கிறார். அந்த சூழ்நிலையில் சேவல் கூவுகிறதுக்கு முன்னால் நீ மறுதலிப்ப அப்படின்னு சொல்லி 3 முறை மறுதலிப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் 3 முறை மறுதலிக்கிறார். பேதுரு கூட அவர் அவர் உயிர் பயத்தில் அதை மாதிரியான காரியங்களை அவருக்கு அது மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிறதுல அவர் பண்ணிடுறாரு. ஆனால் யூதாஸ் பண்ண காரியம் ஆண்டவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அவரை மரணத்துக்குள்ளாக அந்த கொண்டு போச்சு. இப்படி சில மனிதர்கள் தான் செய்கிறது என்னன்னு தெரியாமையே, அறியாமையே சில தீமையான காரியங்களை மற்றவங்களுக்கு செஞ்சு, அவங்க துணிகரமாக அந்த காரியங்களை செஞ்சு மற்றவங்கள ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கி காயப்படுத்திடுவாங்க. அவங்க செய்யக்கூடிய காரியத்தோட விளைவு என்னவாகும் அப்படின்னு அவங்க யோசிக்காமே செய்கிறது. யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்ததன் நிமித்தம் ரொம்ப வருத்தப்பட்டான். வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவன் மூலமாக அங்கே மரண தண்டனைக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு. அந்த 30 வெள்ளிக்காசு வேண்டான்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் அது எந்த யூஸும் இல்லை. அவன் செஞ்ச காரியம் அங்கே செயல்பட ஆரம்பிச்சிட்டு ஆண்டவரை அவன் மரண தண்டனைக்குள்ளே அவன் இது கொண்டு போனான். கடைசியில் அவன் தன்னைத்தானே தற்கொலை செய்து நான்று கொண்டு அவன் செத்து போனான். சயின்ஸில் கூட ஒரு லா சொல்லுவாங்க, நியூட்டன்ஸ் 3rd லா. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. நம்ம என்ன செய்கிறோமோ அந்த செய்கிற காரியம் திருப்பி வரும். இது மாதிரி மனிதர்கள் சிலர் பண ஆசையினால் குடும்பங்களை ஏதாவது வார்த்தைகள்னால சொல்லி குடும்பங்களை உடைச்சிருவாங்க. சில பேர் சபையை உடைச்சிருவாங்க. சில பேர் ஆலயத்தை இடிக்கப்பட காரணமாயிருவாங்க.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற மனிதரை காயப்படுத்தி பேசுறது. அவங்களுடைய கஷ்டப்படுத்தி, அவங்களுடைய இருதயத்தை ரொம்ப காயப்படுத்தி, கண்டபடி திட்டி, அவங்கள வந்து மனச உடைக்கிறது. ஒரு மனிதனோட மனச உடைக்கிற காரியங்கள செய்றது. அது மாரி தேவ ஊழியர்கள குறித்து அ தேவையில்லாத நெகட்டிவா வந்து பேசுறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யூடியூப்லலாம் பாருங்க, தேவ ஊழியர்களை குறித்து அவங்க பாட்டுல அவங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுல ஏதாவது அவங்கள குறித்து தப்பு தப்பா செய்திய வந்து போடுறது. நெறைய வியூஸ் போணும் அப்படிங்கிறதுக்காக பாதியே நெறைய தவறான செய்திகள வந்து போடுறது. அது வந்து ஒரு நீதிமானா அவங்க இருக்கும்போது, ஒரு நீதிமானை குற்றப்படுத்துறத வந்து ஆண்டவர் வந்து விரும்பாத செயல். அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அது அருவருப்பான ஒரு காரியம். எந்த ஒரு காரியம் நடந்தாலும் ஆண்டவர் இந்த காரியம் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து முன்னாலேயே வந்து எச்சரித்து வந்து சொல்றாங்க. யூதாஸ்க்கு கூட அவன் இந்த காரியத்த செய்ய போறான் அப்படிங்கிறத அவனுக்கு வந்து முன்னாலேயே சொல்றாங்க. ஆனா அவன் வந்து எதையுமே மைண்ட் பண்ணவே இல்ல. பார்வோனுக்கு ஆண்டவர் வந்து இந்த வாதைகள்லாம் அனுப்புவேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா பார்வோன் ராஜா வந்து நிர்விசாரமா வந்து இருந்தார். அதனால அவங்க வந்து அழிந்து போனாங்க. நினிவே ஜனங்களுக்கும் ஆண்டவர் வந்து எச்சரிப்பின் சத்தத்த வந்து குடுத்தாங்க. குடுத்த உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஜனங்கள் உடனே மனம் திரும்புனாங்க. அதனால காப்பாற்றப்பட்டார்கள். நேற்று ஒரு தேவ ஊழியர் பிரசங்கம் பண்ண செய்திய உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ண விரும்புறேன். ஒரு வயதான தாயார் வந்து அந்த தேவ ஊழியர்ட்ட வந்து மீட்டிங் முடிஞ்ச உடனே அவங்க ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி அவங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து அ இந்த காரியத்த வந்து நான் வந்து அவங்களுக்கு அனுமதிச்சிருக்கேன். நீ வந்து இந்த காரியத்துக்கு வந்து நீ வந்து ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாயார் வந்து ரொம்ப நெடுந்தூரத்துல இருந்து கண்டிப்பா விடுதலை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து அந்த மீட்டிங்க்கு வந்து வந்திருந்திருக்காங்க. ஆனா, மத்த கூட இருக்கிறவங்கலாம் அவங்க வந்து விடுதலை பெறணும்னு வந்திருக்காங்க. நீங்க கொஞ்சம் அவங்களுக்காக ஆண்டவர்ட்ட மன்றாடி ஜெபிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க திரும்பவும் வந்து ஆண்டவர் சமூகத்தில உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவங்களோட அந்த தாயாருடைய வாழ்க்கையை குறித்து எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து சில பாவ வாழ்க்கை வந்து வாழ்ந்திருக்காங்க. அப்போ வந்து ஆண்டவர் வந்து 3 ஊழியர்களை வச்சு அந்த காரியத்த வந்து எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. பாவத்தை விட்டு விலகும்படியாக வந்து எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. ஆனா ஆண்டவர் எச்சரிக்கை செய்ததையும் அவங்க மீறி, அந்த பாவத்திற்காக பில்லி சூனியம் செய்கிற அளவுக்கு அவங்க வந்து துணிகரமான காரியங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. ஆண்டவர் அவங்களுக்கு 3 முறை தேவ ஊழியர்களை வைத்தே எச்சரிச்சிருக்காங்க. எச்சரிச்சத வந்து அவங்க வந்து கண்டுகொள்ளாம துணிகரமான காரியங்கள் செய்தது நிமித்தம், அவங்களுக்கு சில காரியங்கள வந்து அந்த இதுக்குள்ள தண்டனையா வந்து அனுமதிச்சிருக்காங்க. அந்த தாயார் அவர மன்னித்து இந்த ம் அவங்களுக்கு விடுதலைக்காக ஜெபம் பண்ணும்படியா அவங்க வந்து ரொம்ப கெஞ்சி மன்றாடி, எனக்கு மடி பிச்சையா எனக்கு தாங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கதறியிருக்காங்க. அந்த தேவ ஊழியர் ஜெபித்தபோது ஆண்டவர் அவங்களுடைய பேசின வசனங்கள் என்னன்னா, எரேமியா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்தின் நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். ஒரு மனுஷன் தவறு செய்யும்போது ஆண்டவர் வந்து எச்சரிக்கை செய்கிறார். அந்த எச்சரிக்கையும் மீறி அவன் அந்த காரியத்தை செய்யும்போது, அந்த காரியத்தின் விளைவு ஒரு நாள் அவனுக்கு வரும். வரும்போது அவன் ஆண்டவரை நோக்கி கதறுனா, அந்த கதறி எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் வந்து கேட்கப்படாது. ஒரு மனுஷன் ஆண்டவர் வந்து எச்சரிக்கும்போது அவன் கேட்கல அப்படின்னா, அவனுக்கு ஆபத்து வரும்போது ஆண்டவரும் வந்து கேட்க மாட்டாங்க.
எரேமியா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையினால் இதோ அவர்கள் தப்பித்து கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல் என்றார். ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தை கொடுக்கும்போது அதை கேட்காம செவி சாய்க்காம பொல்லாத வழியில் நடக்கும்போது ஆண்டவரும் அவங்களுக்கு ஒரு கஷ்டகாலம் வந்து ஆண்டவர்கிட்ட மன்றாடும்போது, அது யார் எந்த தேவ ஊழியர் மன்றாடினாலும் சரி, ஆண்டவர் வந்து அவங்க விண்ணப்பத்தை வந்து கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து நமக்காக ரத்தம் சிந்திட்டாங்க, நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து துணிகரமான பாவங்கள் வந்து செய்கிறது, ஆண்டவர் வந்து மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லி துணிகரமான கிரியைகள் வந்து செய்கிறது. ஆண்டவர் எந்த மனிதனையும் ஒரு தவறான கிரியை வந்து செய்ய விட மாட்டாங்க. ஒரு மனுஷன் வந்து தவறான கிரியை செய்ய போகிறான் அப்படின்னாலே அவனை வந்து எச்சரிப்பாங்க. யார் மூலமாக? அது ஒரு தேவ ஊழியர் மூலமாகவோ மற்ற மனிதர்கள் மூலமாகவோ அந்த காரியம் செய்யாதபடிக்கு எச்சரிப்பாங்க. அதையும் மீறி அவன் வந்து அந்த காரியத்தை செய்யும்போது அவன் செய்த அந்த செயலுக்குரிய கிரியை ஒரு நாளைக்கு அவனுக்கு வரும். அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து அவன் கதறுவான். கதறும்போது ஆண்டவர் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லும்போது அவன் கேட்கல, அவன் சொல்லும்போது ஆண்டவர் கேட்க மாட்டாங்க. சில பேர் தவறு செஞ்சுட்டு அவங்க தவறை மற்றவங்க மத்தியில் நியாயப்படுத்துறது, மனிதர்கள் மத்தியில் போய் ஏதாவது பொய் சொல்லி நியாயப்படுத்திக்கிடலாம். ஆனால் தேவன் முன்னால் வந்து எதையுமே நியாயப்படுத்த முடியாது. ஆண்டவர் முன்னால் தப்பை ஒரு நாளும் நியாயப்படுத்த முடியாது. அதனால் ஆண்டவர் வந்து எந்த இடத்துல நம்மளை வந்து எச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து சரியாக செயல்படணும். நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், செயல்பாடுகள் எல்லாம் தேவனுக்கு வந்து பிரியமாக இருக்கா அப்படின்னு பார்த்து வந்து நம்ம நடந்துக்கிடணும். நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் வந்து மற்றவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது, மற்றவர்களுடைய இருதயத்தை உடைக்கும்படியாக இருக்கக்கூடாது, ஒரு காரியத்தை உண்டாக்கும்படியாக தான் இருக்கணும். ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் வரும்போது உடனே அதற்கு வந்து கீழ்ப்படிந்து மனம் திரும்ப கடவோம். ஆண்டவர் வந்து பாவங்களை வந்து மன்னிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வேத பகுதியில் நிறைய இதில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அதில் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாங்க. நீ இந்த காரியத்தை இனி வந்து நீ பாவம் செய்யாதே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் ஒருத்தருடைய பாவத்தை மன்னிக்கிறாங்க அப்படின்னா திரும்ப அந்த காரியத்தை வந்து அவன் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. வேதத்தில் எந்த இடத்துலையுமே துணிகரமாக ஆண்டவர் எச்சரித்து துணிகரமாக வந்து திரும்ப திரும்ப பாவம் செஞ்சதை ஆண்டவர் மன்னித்ததா வந்து பைபிளில் கிடையாது. அதனால் ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தம் வரும்போது அதற்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து மனம் திரும்ப கடவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.